மனோஜ் வந்து ஷாப் திறக்கறதுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு, ஆர்டிஸ்ட் வச்சு திறக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. ஆர்டிஸ்ட் வச்சு திறந்தா காசு நிறையா செலவாகுமேன்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. ஆமாம், எல்லோரும் 2,00,000 ரூபா கேட்குறாங்க, 2 லட்சம் 3 லட்சம் வரும் அப்படிங்கிறாரு. அண்ணாமலை கேட்குறாரு, ஏன்டா 2 லட்சம் 3 லட்சத்தை கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு வேறு யாரையாவது வச்சு திறந்துக்கலாமே அப்படிங்கும்போது இதை கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு முத்து. ஏன்டா இவனை முட்டா பயலே, உனக்கு அம்மா அப்பா இருக்கிறது தெரியலையா? அவன் கண்ணு தெரியலையா? அம்மா வச்சு தொற, பாட்டியை வச்சு தொற, ஏன் உன் பொண்டாட்டியை வச்சே திறக்கலாமாடா, இதுக்கு ஏன்டா நடிகையை தேடுற அப்படிங்கிறாரு. அதெல்லாம் உனக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும், நீ படிச்சிருந்தா தெரியும் மனோஜ் சொல்கிறாரு. அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஆமாம் ரொம்ப படித்தவன் தான் கோயிலில் போய் பிச்சை எடுத்தேன். ஏன் அப்படி தானே அப்படி அங்கே போய் பிச்சை எடுத்ததுனால தான் எனக்கு வந்து 30 லட்ச ரூபா இருந்துச்சு. ஏன்டா அன்றைக்கி 15 லட்ச ரூபான்னு சொன்னேன், இப்போ 30 லட்ச ரூபாங்கிற அப்படின்னு முத்து கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு, இல்லை நான் மறந்துட்டேன் அப்படிங்கும்போது, நானே பாரு இந்த பழக்குறல் அம்மா வச்சு தான் என் மீனாவோட வண்டியே திறந்தேன். அப்படி இருக்கையில் அம்மா இருக்காங்கடா, அம்மா நல்ல மனசுக்காரவங்க, உன் மேலே ரொம்ப பிரியமாக உள்ளவங்க. நீ என்ன தப்பு செஞ்சுட்டு வந்திருந்தாலும் ஏன்னு கேட்காம உன்னை அரவணைச்சவங்க. அவங்கள விட்டுட்டு நீ நடிகையெல்லாம் தேடுறியடா, இது உனக்கே இதாக தெரியல, ஓவராக தெரியல. நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் உன்னை மன்னிக்கிறது அம்மா தானே அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, ஆமாடா முத்து சொல்கிறது கரெக்டு தானே, எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுருந்தா உன் மேலே வந்து விஜயா வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுருந்தா, நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் மன்னிச்சுக்கிட்டா, நீ என்னென்ன பண்ணுன கொஞ்சம் நினச்சி பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ரோஹிணி சொல்லுது, இல்லை அங்கிள், அது ஆர்டிஸ்ட் வச்சு திறந்தோம்னா கடைக்கு வந்து நல்லா வந்து ஒரு பேரும் புகழும் வரும், அதனால தான் சொன்னேன். ஏன் பார்லர் அம்மா, உன்னை விடவா பேரும் புகழ் வரப்போகுது? நீ உன்னையே வச்சு திறக்கலாம்ல, உன் புருஷன் உன்னையே விட்டுட்டான். அப்போனா நீ ஒன்று செய், உன் புருஷனுக்கு ஒரு நடிகையை கட்டி வை, பொழுதுக்கும் பேரும் புகழோடு இருப்பான் உன் புருஷன் அப்படிங்கும்போது அப்படியே ஷாக் ஆகுது ரோஹிணி. இங்கே விஜயா சாப்பிடாம அப்படியே தட்டில் சாப்பாட்டை அப்படியே வச்சுருக்குறாங்க. என்ன இந்த பையன், நம்ம எவ்வளோ செஞ்சோம் எல்லாம் பண்ணோம், கடைசியில் நடிகையை வச்சு கடையை திறக்கிறேன்னு சொல்கிறானே, இவன்லாம் ஒரு பிள்ளையா? இந்த முத்து பாரு எப்படி சொல்கிறான், அம்மா வச்சு திறடான்னு அப்படியே சொல்கிறானே அப்படின்னு கொஞ்சம் நினைக்க தான் செய்கிறாங்க விஜயா. இது அப்படியே ரோஹிணி பார்த்துட்டு, நான் கூட நினச்சேன் ஆண்டியை வச்சு தான் கடையை திறக்கணுன்றவுடனே உடனே சிரிப்பு தாங்கலை விஜயாவுக்கு. அப்படியாம்மா நினச்சேன் அப்படின்னு கேட்குது ரோஹிணிக்கிட்ட விஜயா கேட்குது. ஆமாம் ஆண்டி, நான் மனசில் உங்களை தான் நினச்சிருந்தேன். ஷாப்பை திறக்கிறதுக்கு வந்து உங்களை வச்சு தான் திறக்கணும்னு நான் மனசுலேயே நினச்சிருந்தேன். இந்த மனோஜ் தான் சொன்னார் நடிகையை வச்சு திறக்கணும் அப்படின்றார். அப்படிங்கும்போது மனோஜ் கேட்குறாரு, எங்கே ரோஹிணி, நான் சொன்னதை நீ தானே சொன்ன ரோஹிணி, நடிகையை வச்சு திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வாயை மூடு மனோஜ், நீ தானே சொன்ன இந்த மாதிரி வந்து ஆண்டி வேணாம், நம்ம வந்து நடிகையை வச்சு திறக்கலான்னு சொன்னேன். நான் தானே சொன்னேன் ஆண்டியை வச்சு திறக்கணும். இதை கேட்டுட்டு முத்து, நல்லா ஜால்ரா அடிக்கிற பார்லரம்மா அப்படிங்கிறாரு. உடனே முறைக்குது ரோஹிணி. என்ன முறைக்காதம்மா, அங்கே உங்கள் ஆண்டிக்கு பதில் சொல்லு அப்படிங்கும்போது உடனே சொல்கிறாங்க, எனக்கு தெரியுமா, உன்னை பற்றி தெரியும், என்ன இல்லாமல் நீ எந்த காரியமும் செய்ய மாட்டேன்னு தெரியுமா, நீ பெரிய இடத்து பொண்ணு, எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியும். இங்கேயும் சில பேர் வந்து இதை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு பாரு என் வீட்டுக்காரரு, அவருக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கும்போது மீனா முறைக்கிது, அப்படியே விஜயா பார்த்து முறைக்கிது. ஏண்டி முறைக்கிற அப்படிங்க, என்ன தான் சொல்கிறீங்கன்னு நல்லா தெரியும், நீ வர வர ரொம்ப வாய் உனக்கு அதிகமாக வந்துருச்சு மீனா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு பதில் பேசுகிறேன். உங்கள் மற்ற மருமக 2 மருமகள் உங்களுக்கு பேசலையா, பதில் பேசலையா, வாய மூடிட்டா இருக்காங்க அப்படின்னு மீனா கேட்குது. ரொம்ப தான் பேசுகிற, ஓவராக ஒழுங்காக இருந்துக்க. இங்கே பார்த்தியா மீனா, அவங்களுக்கு நான் நல்லது செய்ய போய் ஒன்னே திருப்பிக்கிறாங்க பார்த்தியா, இவங்களோட இதே புத்தியே இப்படி தான், நம்ம நல்லது செஞ்சால் நம்மளே திருப்பிக்குவாங்க, நீ பேசாமல் போ அப்படின்னு முத்து வந்து மீனா கிட்ட சொல்கிறாரு.